இது சரியில்லையே அப்படின்றப்ப கலைஞரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறாரு. இது இல்லை நேரம், இதை விட்டு நமக்கு வேற வழி இதுவும் கிடையாது. பெரிய அழுத்தத்தை நீங்கள் இந்திய அரசுக்கு கொடுக்கணும். பேசிக்கிட்டு அரசியல் பண்ணுறது சரி வராது, அங்கே உயிர்கள்லாம் போயிட்டு இருக்குது, அது நம்முடைய உறவுகள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பேசுகிறாரு. அதில் முரண்பாடு வந்தோன்னு பதவியை சுத்தமாக ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்துமே வெளியே வந்தார். இப்படிலாம் அப்படியே விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்படிலாம் விடலை, இன்னும் அதை கையில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவரோட பக்கபலமாக தான் இருக்குது, நம்ம காட்டுறதுக்கான ஒரு இடமா அது இருக்கும். ஒரு சைலண்ட்டாக இருக்குது, யாரும் பேசலை, இதை பற்றி வாங்க பேசுவோம் அப்படின்னு விடாமல் கூப்பிட்டு வரும்போது தான் இந்த விவாதம் வருது. அவர் என்னன்றாரு, எடுத்த உடனே சொல்ல வர்றாரு, நான் நிறைய நேரடியான விஷயங்களுக்குலாம் 10 விஷயங்கள்லாம் பேசுகிறேன். ஒரே விஷயம் சொல்கிறாரு, இந்த கருணாநிதி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க தவறிவிட்டார் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் அரசு அதிகாரத்தில் இருக்கிறாரு, அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரம் மட்டுமும் தெரியும். அவர் பயன்படுத்தியிருந்தால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்கும். அப்போ அவன் மொழியில் பேசணும், அவன் ஒரு மொழி வச்சிருக்கிறான், அந்த மொழியில தான் நம்ம பேசணும். அவன் மொழி ஆயுத மொழியாக இருக்கும்போது நான் ஆயுதத்தால் தான் பேசியாக முடின்ற ஒரு கால சூழல் வரும்போது தான் இந்த இயக்கங்கள்லாம் ஆயுதத்தை கையில் எடுக்கும். நான் அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லா இடத்துலையுமே காந்திய போராட்டத்தை பிரிட்டிஷ்காரன் மதித்தான், சிங்களவன் மதிக்கணும் இல்லை. அதில் 1950 தான் ஓசிமின் ஒரு தலைமைக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலனியாக இருக்குது, பிரெஞ்சு காலனியாக இருக்குது, இன்னொரு நாடு இருக்குது. பல நாடுகளுக்கும் காலனியாக அடிமையாக இருந்து ஒரு விடுதலை போராட்ட குரல்கள் அப்பப்போ நசுக்கப்பட்டு கடைசியாக 50 ஓசிமினுடைய இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் சேர்ந்து எடுக்கிற அந்த போராட்ட வடிவம், அந்த மக்களுடைய கெரில்லா பொறுத்த அமெரிக்கா அதை ஒடுக்க பார்க்குது. அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம் 1945 2ஆம் உலக போர் வரைக்குமே அகதியாக சுற்றி அலைந்து கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் இனம் லாபியை உருவாக்கியிருந்தது. எல்லா அரசியல் நாடுகளோட நட்புறவை ஏற்படுத்தி ஒரு பெரிய லாபியை உருவாக்கணும்னு 2ஆம் உலக போர் முடிந்த உடனே இஸ்ரேல் பிறக்குது. அவனுக்கான ஆதரவு குறை எல்லா நாடுகளும் ஒருமித்த நாடுகள் கொடுக்குது, சில நாடுகளை தவிர நாடு அந்த அரசியலை நோக்கி நம்ம நகரணும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த மே மாதம் வலி நிறைந்த மாதமாக உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும், புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவரும் இதை வலி நிறைந்த ஒரு மாதமாக தான் கடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மே மாதத்தில் 2009 நிகழ்ந்த ஒரு பெரும் அவலத்தை நினைத்து கொண்டு அனைவரும் அதை சுமந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதற்கு என்ன தீர்வு, இதற்கடுத்து என்ன செய்யலாம் என்ற ரீதியில் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்ற புத்தகத்தின் ஊடாக பல தலைவர்களிடம் நேர்காணல் செய்து அதை இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு எப்படி அந்த மனநிலை இருக்கிறது, இன்றைக்கு என்ன செய்யலாம் என்பது ரீதியாக அதை நாம் அலசி கொண்டிருக்கிறோம். ஐயா ஏகலைவன் அவர்கள் தொகுத்த அந்த புத்தகத்தின் ஊடாக பல்வேறு தலைவர்களை பற்றிய உரையாடல்கள், நேர்காணல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று இந்திய காந்திய இயக்க மக்கள் கட்சியின் தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் அளித்த நேர்காணலின் பற்றிய ஒரு அலசல் ஐயா ஏகலைவனிடம் தொடர்போம். ஐயா வணக்கம். வணக்கம். திரும்ப என்னன்னா, இந்த புத்தகத்துக்கான முக்கியம் இல்லை, இந்த நேர்காணலுக்கான முக்கியம். இந்த நேர்காணல் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொண்டு பேசும்போதே கூட, ஏகலைவன் இது பற்றி இப்ப பேச வேண்டாம், வெளிநாட்டுல இருந்து எனக்கு 2 பேர் பேசினாங்க, இது பற்றி என்னிடம் பேசாதீங்க, இதோட விட்டுருங்க அப்படின்னு தான் தொடங்குதே. எப்படி அதுக்கு பிறகு அவரை சம்மதிக்க வச்சு இந்த பேட்டி எப்படி தொடர்ந்தீங்க? பொதுவாக அவர் யார் அப்படின்றத அந்த மக்களுக்கு சொல்லல, மறந்து இருப்பாங்க, மறக்கிறது தான் நம்மளுடைய இது. அதனால காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திருச்சி வேலுசாமி ஐயா போல 2 பேரும் நண்பர்கள் தான். இந்த பக்கத்தில் தமிழறிவு மணியன், மிகப்பெரிய சிந்தனைவாதி, நிறைய வாசிக்கக்கூடியவர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். காங்கிரஸில் இருந்துகிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணி காங்கிரஸில் இருக்கப்ப அந்த காலகட்டத்தில் 2009 அந்த காலகட்டத்தில் அவருக்கு திமுக அரசு திட்டக்குழு தலைவராக நியமிக்குது. இந்த தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட்டினுடைய அந்த வரவு செலவு கணக்கு, இந்த திட்டம்னு ஒரு ப்ராஜெக்ட் போடுறது, திட்டக்குழு தலைவராக போட்டு ஒரு உயர்ந்த பதவி, தனியாக வாகனம், அவருக்கு தனியாக அலுவலகம், ஒரு செல்வாக்கான பதவியில தான் இருந்துட்டு இருக்கிறார். 2008 அந்த காலகட்டத்தில் நான் அவரை அழைச்சி பேசும்போது,
மேதகு தலைவர் அவர்களையும் இந்த இயக்கத்தையும் மிக கடுமையாக விமர்சிப்பார். காந்திய பார்வையில் நின்றுக்கிட்டு தலைவர் ராஜீவ் காந்தி அந்த இதை வந்து இழப்பை வந்து அவரை ஏற்க முடியாத அந்த மனநிலை இதெல்லாம் சேர்ந்து கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்துல உள்ளுக்குள்ள இருக்கிறாரு, ரொம்ப இன்டெலெக்சுவல், நிறைய தொடர்பு, செல்வாக்கான பதவி, என்ன நடக்குதுன்றப்போ ஒரு வெறுப்பு வருது அவருக்காகவே. போறது எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரு இந்த மக்களுக்காக எந்த இதை வந்து எதிர்த்து பேசிட்டு இருந்தார். அவரே கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு மாறுகிறார். நடக்கிற இனப்படுகொலை அதிகமாக ஒரு குமுறல் வருகிறது அவருக்கு. இது சரியில்லையே அப்படின்றப்ப கலைஞரை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாரு. இது இல்லை நேரம், இதை விட்டு நமக்கு வேற வழி இதுவும் கிடையாது. பெரிய அழுத்தத்தை நீங்க இந்திய அரசுக்கு கொடுக்கணும். பேசிக்கிட்டு அரசியல் பண்றது சரி வராது, அங்கே உயிர்கள்லாம் போயிட்டு இருக்குது, அது நம்முடைய உறவுகள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பேசுறாரு. அதுல முரண்பாடு வந்தோன்னு பதவியை சுத்தமா ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்துமே வெளியே வந்துட்டார். இதுல அப்படி வந்து உட்காரும் போது அந்த கட்டத்துல தொடர்ச்சியா இந்த களத்துல நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆதரவா மாறிட்டார், பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் அந்த இதுக்கு அனுப்புறப்ப இல்லை ஏகலைவன் என்ன அந்த இடத்துல என்ன கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. நீ இந்த இதெல்லாம் விட்டுட்டு அதோட விட்டுருங்க, நீங்க எதுவும் எங்களுக்காக பேசி கிழிக்க வேணாம். இப்படியே எனக்கு 2-3 பேர் பேசினாங்க. ஆனா மனப்பூர்வமாக அந்த மக்கள் பேசினாங்களான்னா இல்லை, அவங்களுக்கு ஒரு வருத்தம், எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். இவ்வளவு பேர் இருந்து விட்டுட்டாங்களே என்ற ஒரு கோபம் இருக்கலாம். இவ்வளவு பேர் இருந்து இது ஒரு சரியான இதை முன்னெடுக்க முடியலையே, நம்பிக்கிட்டு இருந்தோமே. அப்போ அவர் சொல்ல வர்றாரு, எனக்கு அந்த மாதிரி வந்து அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன், நான் பேசி என்ன ஆக போகுது அப்படின்றப்பதான் நான் வலுக்கட்டாயமாக இல்லை இது 1 வருஷம் பேசாமல் கடந்துட்டோம், ஒரு மௌனமாக இருக்குது. இப்போ நம்ம பேசாமல் போனால் அந்த மக்களுக்கு பெரும் சோர்வாகும் பின்னால், இப்படிலாம் அப்படியே விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்படிலாம் விடலை, இன்னும் அதை கையில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவரோட பக்கபலமாக தான் இருக்குது, நம்ம காட்டுறதுக்கான ஒரு இடமா அது இருக்கும். ஒரு சைலண்ட்டாக இருக்குது, யாரும் பேசலை இதை பற்றி, வாங்க பேசுவோம் அப்படின்னு விடாமல் கூப்பிட்டு வரும்போது தான் இந்த விவாதம் வருது. அவர் என்னன்றாரு, எடுத்த உடனே சொல்ல வர்றாரு, நான் நிறைய நேரடியான விஷயங்களுக்குள்ள 10 விஷயங்கள்லாம் பேசுறேன், ஒரே விஷயம் சொல்றாரு, இந்த கருணாநிதி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க தவறிவிட்டார் அப்படிங்கிறாரு அவர். ஏன்னா அவர் அரசு அதிகாரத்துல இருக்கிறாரு, அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா அதிகாரம் மட்டுமும் தெரியும், அவர் பயன்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்கும் அப்படின்னு வழக்கமா எல்லாரும் சொன்னதுதான். 84 அந்த கலவரம், 83 ஜூன் கருப்பு ஜூலைக்கு பிறகு 84 இந்த வெள்ளிக்கடை சிறையில் அவங்க கண்ணெல்லாம் தோன்ற அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு கொந்தளிச்சது. இப்படியான வரலாறுலாம் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, நீங்க ரோட்டுக்கு வாங்க, ஆட்சியை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொன்னதை அவர் ஏற்கலை. அதனால வெளியில வந்த இவர் சொல்றாரு, இப்போ வந்து மக்களை திரட்டி எல்லா எழுச்சியும் முடக்கிக்கிட்டு துரோகம் பண்ணிட்டு அதை வந்து மடமாத்துறதும் கைது பண்ணி உள்ள போடுறதும் அதை கண்டிக்கிறதும் காங்கிரஸுக்கான எல்லா வேலையும் இவர் செய்துக்கிட்டு இருந்தார். காங்கிரஸ் இவரை வந்து ஒரு தடுப்பு சுவராக வந்து இவர் வந்து இதை செய்திருக்க கூடாது, இது வந்து மிகப்பெரிய ஒரு இனத்துரோகம் செய்தது அப்படின்றத பத்தி விரிவா அலசுறாரு. அந்த காலகட்டத்துல நீண்ட பேட்டி அவரது. நம்ம உணர்ச்சி வசமா பேசக்கூடிய மனிதர், பொதுவாகவே உணர்ச்சி வசப்பட்டுட்டார். கடந்த காலங்களில் நான் அவர்கிட்ட பேசுறப்ப மிக கடுமையாக பேசின இயக்கத்தை பத்தி பேசிய அவரு இந்த நேர்காணல உலகத்தில் நான் பார்த்து வியந்த ஒரு போராளி இயக்கம் என்றால் இதுதான், இதை விட தூய்மையான இயக்கத்தை உலகத்தில் வேற எந்த இராணுவ கட்டமைப்போ இல்லை யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய எந்த விடுதலை போராட்ட இயக்கமோ இப்படி ஒரு அறநெறியோடு இருந்ததே கிடையாது. ஒரு சிவில் சிஸ்டத்தை கொண்டு வந்தது எல்லாமே இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டே வர்றப்ப, அப்படி சொல்லும் போதே வியட்நாம் விடுதலை போர் பற்றியும் அது ஒரு ஓசிமின் பத்தி, ஓசிமின் அவர்களை வந்து ஈழ விடுதலை போரோட ஒப்பீடு செய்து அது சரி அப்படின்னு சொல்றாரு. நீங்க தவறு, இதை ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த வாதம் இல்ல அது என்ன வார்த்தை வருதுன்னா, பேசிட்டே வரும்போது இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்ப சொல்றாரு, 2010 1 வருஷத்துல, இன்னைக்கு 16 அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சொல்ல வர்றாரு, தலைவர் இருக்கிறாரா இல்லையா, இருந்தால் வருவாரா, எப்பொழுது வருவார், அடுத்த தலைமையை தாங்கி திரும்ப வந்து ஆயுத போராட்டம் எடுத்து நடத்துவாரா, அப்படி ஒரு பிரிவு இல்லை, அவர் களத்திலே வீர மரணம் அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும்னு ஒரு பிரிவு. இவர்களுக்குள்ளாகவே இந்த ஓராண்டு இப்படி பேசியே கலைச்சி போயிட்டாங்க. காலம் முழுக்க இதுக்குள்ளே போயிடுச்சு. இன்னொரு டீம் வந்துட்டு நாடு கடந்த தமிழர் அரசாங்கம், அது ஜனநாயக பூர்வமாக ஏற்கப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக வந்திருக்கிறது. முரண்பாடுகளை உங்களுக்குள்ள உட்காந்து பேசி முதல்ல தீருங்க. வலியை ஏற்றவர்கள் நீங்க தான், நாங்க பக்கத்துல இருந்திருக்கிறோம். அந்த நீ துடிச்சது எனக்கு தெரியும், அது எப்படின்றது உனக்கு தான் தெரியும். அதனால வலியை ஏற்ற நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ள இந்த முரண்பாடுகளை எல்லாம் உட்கார்ந்து பேசுங்கள். என்ன குறைஞ்சிட போகுது?
எவ்வளோ தியாகங்கள் அந்த மண்ணில் நடந்திருக்கு. நீங்கள் ஒரு தியாகம் பண்ண மாட்டீங்களா? உட்காந்து உங்களுக்குள்ளே பேச மாட்டீங்களா? தலைவர் இருக்கிறாரு இல்லை என்று இன்னும் எத்தனை காலத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க? எப்போ சொன்னது? 2010. அப்படி சொல்லும்போது தான் அவர் வந்து ஓசிமினுடைய அந்த வியட்நாம் போரை எடுக்கிறார். 1950 வந்து அந்த போராட்டம் தொடங்குறது. 69 ஓசிமின் இறந்து போகிறார். 75 வரைக்கும் பிறகு அந்த போராட்டம் நீடிக்கிறது. தலைவர் இறந்த பிறகும் கூட 6 ஆண்டு காலம் அந்த போராட்ட வடிவம் வந்து நிக்கல. திரும்ப போராட்டம் வெடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத பேசுறாரு. அங்கிருந்து நீங்க அது சிலதெல்லாம் கத்துக்கணும். தவறுகளிலிருந்து சரியானதையும் சரியானதிலிருந்து சில நேர்படத்தையும் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றத பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். நீங்க அவர் இருக்கிறாரா இல்லையா, அவரே தான் வருவார், அவர் தான் நடத்துவார்னு நீங்க பேசிக்கிட்டு காலம் கழிச்சிட்டு போய் நீங்க என்ன செய்தீங்க? அடுத்த கட்ட போராட்டத்தை இங்க முன்னெடுத்தீங்களான்றப்பதான் நான் என்ன சொல்றேன், 12,000 போர் வீரர்கள் உயிர் பிழைத்தவர்கள் சிறப்பு முகாமில் வதை முகாமில் தனியாக வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. 3 லட்சம் மக்கள் மாணிக்கா முகாமில் உட்கார அகதியாக முகாமில் வேலி கம்பி அடிச்சு அங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் வெளியே விடலை. அவர்கள் உயிர் அங்கே இருக்குது, இவர்கள் உயிர் அவங்க கையில தான் இருக்கு. இந்த நேரத்தில் இக்கட்டான இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு போராட்டத்தை நீங்க அங்கே ஆயுத போராட்டத்தை நடத்த முடியாது இல்லை. நான் சொல்றேன், ஓசிமினோட நீங்க இதை ஒப்பிட முடியாது இல்லை. அது அப்படியே உடனே அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்ற மாதிரி இங்க நடக்கல அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. ஆனா அவரை இன்னொன்னு சொல்றாரு, நான் இந்த காலகட்டத்துல இப்படியான பொதுவாக ஆயுத போராட்டத்தை நான் விரும்பல அப்படின்றப்ப அங்க ஒரு விவாதம் வருது. நீங்க காந்தியவாதியா இருக்கலாம், ஆனா அந்த மண்ணில் ஒரு 30 வருஷம் அந்த போராட்டம் நடந்துட்டு அமைதி வழியில தான் நடந்தது. அதை மதிக்கல. அப்ப அவன் மொழியில பேசணும். அவன் ஒரு மொழி வச்சிருக்கிறான், அந்த மொழியில தான் நம்ம பேசணும். அவன் மொழி ஆயுத மொழியாக இருக்கும்போது நான் ஆயுதத்தால் தான் பேசியாக முடின்ற ஒரு கால சூழல் வரும்போது தான் இந்த இயக்கங்கள் எல்லாம் ஆயுதத்தை கையில் எடுக்குது. நான் அதை சொல்றேன். நீங்க எல்லா இடத்துலயுமே காந்திய போராட்டத்தை வந்து பிரிட்டிஷ்காரன் மதிச்சான், சிங்களவன் மதிக்கணும் இல்ல அப்படின்னு நான் பேசிக்கிட்டே வரும்போது அங்க ஒரு விவாதம் வருது. அவர் கடைசியா என்னன்றது, இது சரியானதுதான், அந்த விவாதம் சரியானது, நம்ம பேசுறது சரியானதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அந்த போராட்ட வடிவத்தை மாற்றி கொண்டுட்டு போகணும்ன்றாரு. ஆயுத போராட்டம் இப்ப சாத்தியம் இல்லை. நானும் அதை விரும்பல. ஆயுத போராட்டங்களுக்குள்ள வந்து பெரிய இழப்பு வந்ததுன்றது எல்லாருக்குமே கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த நாட்டிலுமே அது பொதுவா சொல்றாரு. பேச்சுவார்த்தைகள் மூலமாக, லாபி செய்யற அரசியல் மூலமாக இது நீங்க மேல கொண்டுட்டு போகணும். அங்க நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறீங்க, சரி, யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அது சரியில்லைன்னு உடனே அங்க வந்து இறங்கிடுவீங்க. இந்த தேதியில வந்து அவர் இறந்துட்டார், மரண தேதின்னு அறிவிச்சாக்கா உடனே அதுக்கு வந்து இல்லைன்னு இன்னொருத்தர் வந்து உட்காருங்க. இதெல்லாம் 2010 நடந்தது சொல்றாரு. இன்னைக்கும் அதான் நடக்குது. அப்ப இதெல்லாம் நடந்துட்டு வரப்ப தூக்கி போட்டுட்டு இனத்தை நம்ம இழந்திருக்கிறோம், ஒரு பெரும் தொகையை பலியா கொடுத்துருக்கிறோம். இதன் பேர்ல உட்காந்து பேசி எல்லோரும் ஒருமித்த கருத்துக்கு வந்து ஒரு போராட்ட வடிவத்தை முன்னெடுத்து நடத்துங்க. சர்வதேச அளவுல ஒரு வருத்தத்தை சொல்றாரு. இதுதான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன். புலம்பெயர் தமிழர்கள் மீது ஒரு பெரிய வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருக்கு. வருத்தம் என்ன அது வந்து சொல்லல, அந்த மக்களுடைய தியாகத்தை வந்து அவங்க இது வரைக்கும் உழைச்சி எங்கேயோ ஒரு தேசத்துல போயிட்டு உழைச்சி நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நமக்காக ஒரு பெரும் கூட்டம் வந்து பெரும் இயக்கங்கள் வந்து பெரும் அளவில் மக்கள் ஆதரவோடு உள்ளுக்குள்ள பெருசா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இங்க வந்துட்டோம், இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பை வந்து பங்களிப்பா கொடுப்போன்னு உழைச்சி கொடுத்தவங்க தான், இல்லைன்னு மறுக்கல. அதோடு தன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. யாரோ போராடுவாங்க, யாரோ பலியாயிட்டு இருப்பாங்க, யாரோ திரும்ப மீண்டு எழுந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தார்மீக பொறுப்பு ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லோரும் உட்காந்து பேசுங்க. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ சரியானால, நான் சரியானால, நீ முந்தி வந்துட்டாலு, நான் பிந்தி வந்துட்டாலு, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தயவு செய்து காலத்தை கடத்தாதீர்கள். அது கால விரயம். நீங்க நமக்கு உங்களுக்குள்ள ஒரு விவாதத்தை வைக்கிற பேர்ல நீங்க செய்யற ஒண்ணு எதிராளிக்கு பலனாக போய் சேர்ந்துகிட்டு இருக்குது. இலக்கு ஒண்ணுதானே, எல்லாரும் ஒரே ஒருமித்த கருத்தோட சொல்றாரு. 1945 2ஆம் உலக போர் வரைக்குமே வந்துட்டு அகதியாக சுற்றி அலைந்து கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் இனம் லாபியை உருவாக்கியிருந்தோம். எல்லா அரசியல் நாடுகளோடும் நட்புறவை ஏற்படுத்தி ஒரு பெரிய லாபியை உருவாக்கணும்னு 2ஆம் உலகப் போர் முடிந்த உடனே இஸ்ரேல் பிறக்குது. அவனுக்கான ஆதரவு குறை எல்லா நாடுகளும் ஒருமித்த நாடுகள் கொடுக்குது, சில நாடுகளை தவிர. நாடு அந்த அரசியலை நோக்கி நம்ம நகரணும். இப்ப 10 சொன்னது 16 வருஷத்துல ஒரு சின்ன வெளிச்சக்கிட்டு நேற்று நம்ம இன்னைக்கு போட்டிருந்தோம். கனடாவில் ஒரு லாபி அந்த அரசோட சேர்ந்து உருவாக்கி அங்க ஒரு நினைவு சின்னத்தை கட்டி எழுப்பி அந்த அரசு சொல்லுது இல்ல, இனப்படுகொலை என்பதை மறுப்பவர்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறுங்கள். கனடா சொல்ற அளவுக்கு ஒரு அரசியல் லாபி தமிழர்கள் இந்த மாதிரியான அரசியல் நகர்த்துங்கள்ன்றாரு அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு பெரிய குழப்பம் இருந்தது, இன்னைக்கு அதை விட கூடுதல் குழப்பம் இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க யாரு எல்லா குடும்பமும் ஒரு குடும்பத்துல ஒருத்தரை இழந்திருக்கிறோம். இந்த வழியில நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? அவர் சொல்ல வர்றது, தயவு செய்து ஒன்னா கூடி உங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடை எல்லாம் உட்காந்து பேசி முடியுங்க. பேசி முடிச்சுட்டு
அதுக்கு பிறகு நீங்க இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வாங்க. ம். ஒரு அமைதி வழியில எந்தெந்த நாடுகளோட பேசி இப்படி செய்ய முடியும், இப்படிலாம் நீங்க உருவாக்க முடியும், ஒரு களத்தை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஷயத்த இந்த விவாதத்துல வைக்கிறாரு. நிறைய அது நீண்ட விவாதம் வருது. ம். ம். நிறைய ஒரு பெரிய ஸ்காலர் அவர். ஓகே. எங்க முரண்பாடு வந்தது, கிட்டத்தட்ட ஒன்னாவே சுத்திட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். அவர் கூட ம். ம். வெளியூர் பயணங்கள்ல பலது ஒன்னாவே போயிட்டு வந்திருந்தோம். நான் இந்த தளத்துல அப்படி உறுதியா நிக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை. ம். அவர் சீமான் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். நாம் தமிழர் கட்சி என்பதே ஏற்புடையதல்ல அப்படின்றது அவருடைய வாதமா இருக்குது. ம். சரி, மாற்று வழி நீங்க சொல்லுங்கன்னா அதுக்கும் வழி இல்லை. அப்புறம் இந்த மாதிரியான முரண்பாடுல அப்படியே பிரிஞ்சு இன்ன வரைக்கும் பேசாமவே இருக்கும். சரி. ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர் அவரு. ம். தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை வந்துட்டு புலமைந்த மக்கள் வந்துட்டு இந்த முரண்பட்ட அரசியலை விடுங்க. எல்லா இடத்துலயுமே இருக்கும் முரண்பாடு. ஆனா நீங்க நிற்பது ஒரு பிரச்சனைக்குள்ளாக நிக்கிறீங்க. ம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதை எப்படியே விட்டுட போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து கொசோவா பிறக்குது. ம். இங்க விடுதலை போர் தொடங்கின மாதிரியே அங்க ஒரு இயக்கம், விடுதலை இயக்கம் கெரில்லா போற தொடங்குது. ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இதை விட மிகப்பெரிய இது இந்தோனேசியால இருந்து அவங்க பிரியணும்னு சொல்றாங்க. 10 ஆண்டுகள ஒரு லாபி உலக நாடுகள் சேர்ந்து அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி பொது வாக்கெடுப்பை நடத்தி அந்த பொது வாக்கெடுப்பு கூட வந்து வீட்டுக்கு வீடு இராணுவம் போய் நின்று மிரட்டி கொண்டிருந்தது ஏகலைவன். நீங்க அங்கிருந்தெல்லாம் அந்த திசையை பாருங்கன்றாரு. அடுத்தது அதை பேசுவோம் நம்ம. அதை சரி, இதற்கு ஒரு முடிவு தான் என்ன அப்படின்றதையும் சொல்லி அதான் சொல்ல வர தீர்வு. இத்தனை அதாவது அவரு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 14-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப இருக்க சூழ்நிலைக்கும் அவர் சொன்ன அந்த தீர்வுக்கும் எந்த வகையில ஒத்து போகுது? அவரு மிகப்பெரிய இதெல்லாம் கொண்டு வராரு. உண்மையிலேயே எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, வெளிநாடுகள்ல இப்படியான முரண்பட்டு இருக்கக்கூடிய எல்லோரும் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் கருத்து சொல்லி இன்னும் இந்த பக்கத்துல நிலையாக நிற்கக்கூடியவர்களை சந்திச்சு ஒரு உரையாடலை வைங்க. வச்சுட்டு இதுக்கு மேலேயும் இப்படி நகர்த்திட்டு போறது சரியில்லை சொல்லிட்டு ஒரு ஒன்றுபட்ட ஒரு கூட்டு முடிவுக்கு நீங்க வாங்க. பல்வேறு அமைப்பு பிரிவா இருந்தாலும் செயல் திட்டம் என்பது எல்லாம் ஒரு விஷயத்துல தான் வச்சுட்டு இருக்கிறோம். முரண்பாடுகளை கலைஞ்சிட்டு பேசுங்க. இப்படியானவர்கிட்ட நீங்க சந்திச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு விஷயத்தை கேளுங்க. அவர் என்ன, உங்களுக்கு விடுதலை வேணுமா, வியட்நாம் பாருங்க, கொசோவா பாருங்க, தைமூரை பாருங்க, அயர்லாந்தை பாருங்க, இந்த திசைகளை நோக்கி நீங்க பாருங்க, அங்கிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கன்றாரு. ஓசிமினுக்கு நான் சொல்லியிருந்தேன், அந்த போராட்டம் இன்று நேற்று நடக்கல, இப்ப நடந்தது இல்லை. 50 ஆண்டு காலமோ 25 ஆண்டு காலமோ 10 ஆண்டு காலம் 116 ஆண்டுகள் நடந்த போராட்டம். நூற்றாண்டு கடந்து நடந்தது. புரியுதுல? வியட்நாமுடைய விடுதலை போராட்டம். அதுல வந்து 1950 தான் ஓசிமின் ஒரு தலைமைக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் காலனியா இருக்குது, பிரெஞ்சு காலனியா இருக்குது, இன்னொரு நாடு வந்து இருக்குது. பல நாடுகளுக்கும் காலனியாக அடிமையாக இருந்து ஒரு விடுதலை போராட்ட குரல்கள் அப்பப்போ வந்து நசுக்கப்பட்டு கடைசியா 50 ஓசிமினுடைய அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் சேர்ந்து எடுக்கிற அந்த போராட்ட வடிவம், அந்த மக்களுடைய கெரில்லா பார்த்தா அமெரிக்கா வந்து அதை ஒடுக்க பார்க்குது. அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம். மக்கள் எல்லாம் வயல்வெளியில துப்பாக்கி வச்சுட்டு வேலை செய்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமான போராட்டம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. வேலையும் நடக்கும், போராட்டத்துக்கு போவாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. 1950 தொடங்கி 75 வரைக்கும் 25 ஆண்டு காலத்துல. அதான் 69 அவர் இறக்குறாரு. திரும்பவும் போர் வந்துகிட்டே இருக்குது. இழப்பு கொஞ்ச நெஞ்சமான இழப்புல, லட்சக்கணக்கான இழப்பு. ஒன்றுமில்லை, எவ்வளவு பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க என்றாரு. 15 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கே இலங்கையில 3 லட்சம் பேர் நம்ம இழந்துட்டதா பேசிட்டு இருக்கிறோம். 15 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேல படுகாயம், உடல் உறுப்புகள் இழந்தவங்க, போர் காயம்பட்டவங்க 35 லட்சம் பேருக்கு மேல. 60,000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறாங்க. எதற்காக? அந்த மண்ணில் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு 60,000 இராணுவத்தை நம்ம இழக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேயே மக்கள் கிளர்ச்சி செய்யறாங்க. ரோட்டுக்கு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்க மக்களே வந்து இராணுவத்தை நீங்க திரும்ப பெறுங்க அப்படின்னு. அப்படி ஒரு நீண்ட நெடும் போராட்டத்தோட வீகத்தோட நகர்த்தி கொண்டு வரப்பட்டது வியட்நாம் போர். தைமூரை சொல்றாரு உங்களுக்கு. தைமூர் வந்து அதே மாதிரி இதே போல ஒரு நெருக்கடியில மிக குறுகிய காலத்துக்குள்ளாக பல நாடுகளுடைய அனுசரணை பெற்று குறுகிய காலன்றது ஒரு 10 ஆண்டு சொல்றாரு. அயர்லாந்துல அப்படி நடந்திருக்கிறது, கொசோவாவில் அப்படி நடந்திருக்கிறது. இந்த திசைகளை நோக்கி நீங்க பாருங்க. உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? உங்களுடைய மனஸ்தாபங்களையும் உங்களுடைய ஈகோ முரண்பாடுகளை தூக்கி வச்சுட்டு நீங்க பார்க்க வேண்டிய திசைகள் இந்த திசைகள்லாம் இருக்குது. நமக்கு முன்னாடி விடுதலை பெற்ற நாடுகள் எதுவுமே உங்களுக்கு இல்லை. கொசோவாவில் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் 3 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
வாக்கெடுப்பு நடத்தின பிறகு 80 லட்சம் வீடுகளை சுத்தமா வந்து இடிச்சு தரமட்டமாக்கிட்டு போயிட்டான் ராணுவம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பெண்கள், வயதுக்கு வந்த எந்த பெண்களும் வந்து விதிவிலக்கல. அந்த அளவுக்கு பாலியல் மோசமாக நடந்தது அந்த மண்ணில். எவ்வளவு இழப்புக்கு பிறகும் அந்த மக்கள் வெளியே இந்த அரசியல் லாபி எடுத்த பிறகுதான் பல நாடுகளுடைய ஆதரவுல ஐநாவுக்கு கொண்டுட்டு போய் ஐநா கவனத்துல வந்து அழுத்தம் கொடுத்து பல நாடுகளுடைய ஆதரவோட அந்த விடுதலை பெற்றார்கள். அப்ப இதெல்லாம் இந்த திசையை நோக்கி நீங்க பாருங்க. தலைவர் வருகிறார் வரலன்றது வேற விஷயம். இனி ஆயுத போராட்டம் அந்த மண்ணுக்கு ஏற்றுடையதல்ல என்ற சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை அப்படியே அடிமையாக விட்டுட்டு இருந்தா என்ன நடக்கும்ன்றது ஒண்ணு சொல்ல வராது. இனக்கலப்பு நடக்கும் சொன்னார். புரியுதுல? இனக்கலப்பு எப்படி நடக்குன்னா உங்களுக்கு அதே மாதிரிதான் அங்க கொண்டுட்டு வரான். இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய இந்தோனேசியர்கள் எல்லாம் கொண்டு வந்து இதில் வைக்கிறாங்க, உங்களுக்கு தைமூரில் வைக்கிறாங்க. ஒரு இனக்கலப்பு நடக்கணும், எல்லா இராணுவ இன்னும் கலப்பு திருமணம்ன்ற மாதிரி பெண்களை மாற்றி மாற்றி வலுக்கட்டாயமாக கொண்டுட்டு போகிறது. ஒரு இனக்கலப்பை ஏற்படுத்தி விட்டாலுக்கா அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி சோர்ந்து போயிடுவாங்க, விட்டுருவாங்க இல்லையா? மெஜாரிட்டி குறிப்பிட்ட பகுதிக்குள்ள இருந்து நாங்கள் மெஜாரிட்டி தனித்தவர்கள் எங்களுக்கு நாடுன்னு கேட்க முடியாது இல்லை? அதை போல பண்றாங்க. இன்னைக்கு திருகோணமலையில மற்றவர்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்து தமிழர்கள் குறைவாகவும் இப்போ மற்றவர்கள் அதிகமாகவும் அந்த சூழ்நிலை வந்து இந்த போர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா தெற்கே இருக்கக்கூடிய சிங்கள இந்த வழக்குகளை குற்றவாளிகளாக இருந்த பல பேர் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே கொட்டி நிரப்பி நிறைய இடத்துல இராணுவ ஆக்கிரமிப்பு இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூர்வீக மண் வந்து இழப்புக்கு போயிடும். அது வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அவர்களும் இருக்கிற வரைக்கும் தானே நீங்க போராடிட்டு இந்த குரல் எழுப்பிட்டு இருக்க முடியும். அப்ப அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் என்ன இருக்குது? அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு திட்டத்தை நீங்க வகுத்துக்கிட்டு அவர்களும் மேல வரணும், அதே நம்பிக்கையோட இருக்கும். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில அங்க இலங்கை அரசியல் களமே இது எல்லாத்தையுமே வந்துட்டு சின்ன பின்னமாக்கி எல்லாமே சிங்களத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியது. ஒரு சில கட்சிகள் மட்டும் இன்னும் அந்த பழைய இதோட தான் இருக்குது. அங்கேயும் இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் எப்படி இந்த கருணா கும்பல் எல்லாம் தனியாக போன மாதிரி அங்கே ஒரு கருணா கும்பல் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ அங்கே எஞ்சி இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு திட்டமும் வியூகமும் ஒன்று வேணும். இன்னொரு இது என்ன நடக்குன்னா, அந்த லாபி இருக்குல்ல, அரசியல் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த வந்து நீங்கள் சர்வதேச அளவில் மிக இன்னும் வேகமாக செய்யணும். காலம் இல்லை, அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே இருக்குது. உலகத்திலேயே 1948 ஜெனீவா இதில் ஐநாவில் கொண்டு வந்த ஒரு சரத்து என்னன்னா, போர்க்குற்றவாளிகளுக்கான அந்த தண்டனை என்பது கண்கூடாக ராஜபக்சேவுக்கு இருக்கிறது சொல்றாரு. 100% பொருந்ததுன்னு சொல்ல இருக்குது. அப்ப அந்த போர்க்குற்றத்துக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கான அரசியல் லாபி நம்ம ஒன்றும் செய்யவே இல்லையே. அதை விட்டுட்டு இங்க நம்ம எதை செய்யறோமோ அதற்குள்ளாகவே ஒரு போட்டி இருக்கிறாருன்னா இல்லை. ஒரு கட்டமைப்பு முன்னெடுத்துட்டு போலான்னா அவன் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர்கள் வந்து யார் முன்னாடியே வந்துட்டவர்கள், இவர்கள் நாங்க யார், இவங்க பின்னாடி வந்தவங்க, இப்படின்னு இன்னும் இன்னைக்கு இந்த போட்டி இந்த பொறாமை இந்த குழப்பம் இதெல்லாம் வேண்டுமா? அதான் அவர் கேட்க வர்றார். தூக்கி தூர வச்சுட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த அழுத்தத்தை கொடுங்க. அந்த மண் நம்ம எந்த மண்ணுக்காக போராடுகிறோமோ அந்த மண்ணில் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அங்க அரசியல் ஸ்திரத்தன்மை கொண்டு வருவதற்குமான ஒரு வேலையும் உங்களுக்கான பொறுப்புல இருக்குது. ஏன்னா நீங்க வெளியில இருக்கிற உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இந்த நேர்காணல்ல. இன்னைக்கு இருக்குது 16 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நம்ம திரும்ப பேசுறோம். ஒரு தனிநபருடைய நேர்காணல், தனிநபருடைய செய்த ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரல. அன்று பேசப்பட்ட அந்த விஷயங்கள் இன்னைக்கு அந்த கருத்து அப்படியே இருக்குது, உயிர்ப்போடு இருக்கு. இன்னைக்கு அந்த நபர்கள் வந்து பேட்டி கொடுத்த இவர் வந்து இன்னைக்கு அந்த தளத்துல இருந்து கொஞ்சம் மாறி அவர் நோக்கம் வந்து பொது நோக்கம் வந்து இந்த திராவிட கட்சி குறிப்பா திமுகவை வீழ்த்திடணும். இன்றைக்கு அவர் பாஜக வேற வழி இல்லை, அவருக்கு எங்காவது சேர்ந்து திமுகவை வீழ்த்த முடியுமா? எப்பவுமே திமுகவுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த நோக்கம் யார் கூட காங்கிரஸ் ரஜினிக்கு கூட பண்ணாரு. அங்கதான் எனக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையே வந்தது. ரஜினி ப்ளூ பிரிண்டோட தயாரா இருக்கிற அதிகாரத்துக்கு வரப்ப அப்படின்றப்பதான் அவர் நக்கல் அடிச்சுன்னு ஒன்று எழுதி விட்டார். இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுது? ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லை, இது வரைக்கும் கடந்து வந்த பாதையெல்லாம் மக்களுக்கான குரல்னு ஒழுங்கா வச்சதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் அரசியல் செய்ய முடியும்னா எப்படி செய்ய முடியும் உங்களை போன்றவர்கள் அப்படின்னு விமர்சனம் வச்சோன்னா அதில் தான் முரண்பாடு வருது. அதுக்கு பிறகு இன்னொரு ஆதரவு தளத்தில் இருந்தார். ஆனால் எல்லாமே ஒத்த நோக்கம், இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும். அவர் தான் சொன்னார், முதலாக எல்லோருக்குமாக இந்த நாடும் இந்த மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் திமுக எப்போதும் எதிர்கட்சியாகவே நிரந்தர எதிர்கட்சியாக வச்சுங்க, நாடு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா போராடுவதில் இவனை விட்டா வேற ஆளே கிடையாது. ஆளுங்கட்சி தவறு செய்யறதுன்னா அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் எல்லா விஷயத்துக்குமான ஒரு தீர்வு கிடைக்கும். ஆளுங்கட்சியை மட்டும் உட்கார வச்சுட்டீங்கன்னா ஏகலைவன் அதோட முடிஞ்சிடும் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு அது அப்படியே பொருத்தமா இருக்கிறது. அவருடைய நோக்கம் இந்த கட்சியை வீழ்த்தணும், வீட்டுக்கு அனுப்பணுன்றது நிரந்தரமா இருக்கிறாரு.
இந்த பிடிப்பிலையும் இருக்கிறாரு. இடம் மாறி இருந்தாலும் கூட அரசியல் ரீதியில ஏதோ ஒரு விஷயத்தை வீழ்த்துவதற்கு யாரோட நான் சேர்றன்ற மாதிரி இருந்தாலும் கூட அந்த நோக்கம் அந்த மக்கள் மேல வச்சிருந்த அந்த பற்று அப்படியே இருக்குது. இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் நோக்கம் அப்படியே இருக்குது. இந்த அரசியல் இப்படிதான் கொண்டுட்டு போகணும், இனி அந்த அமைதி வழியில கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுலயும் உறுதியா இருக்கிறார். இதுதான் இதுல இருந்து நம்ம பாடங்களை எடுத்துக்கணும். நமக்கு இந்த காலகட்டம் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறதுக்காக இல்லைன்னு சொல்ல வர்றது. எப்பவுமே நீங்க அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அங்கதான் உட்காந்துட்டு இருக்கணும். அதுல இருந்து எழுச்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு மாவீரனுடைய இழப்பு இன்னொரு விடுதலை நோக்கிய பயணம் என்றாரு இந்த புத்தகத்துல அவர் சொல்ல வர்றாரு. அப்ப அதுக்கான முனைப்பா நீங்க என்ன செய்ய வரீங்க? நீங்க யாருக்கு கீழே இருந்துகிட்டீங்க? உலகமே பார்த்து வியந்து எவ்வளவு நெருக்கடிக்குள்ளாரும் ஒரு சிவில் நிர்வாகத்தை வைத்திருந்த ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் இருந்தால் அது அந்த மண்ணில் தான் சாத்தியம். ஏகலைவன் அந்த மேதகு தலைவர் தான் அதுக்கான பொறுப்பு. இப்படிலாம் நடத்த சாத்தியமே நடந்தது. எல்லா படைகளும் இருந்தது, எல்லா நிர்வாகமும் சிவில் நிர்வாகமும் இருந்தது. அப்படியான ஒரு கட்டமைப்புல இருந்துட்டு வந்த நீங்க அந்த இலக்கை விட்டுவிட்டு இன்னும் போட்டி பொறாமை பேசிட்டு கொண்டு இருப்பது சரியாக இருக்குமா? இது சரியில்லை, அது சரியில்லைன்னு விவாதிச்சுட்டு சரியா இருக்குமா? எல்லோரும் உட்காந்து பேசி சண்டை போட்டு முடிஞ்சாவது ஒரு தீர்வுக்கு வருவது சரியாக இருக்குமா? இனிமேலாவது கையில் எடுங்கள். அதுதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வழி நிறைந்த மே மாதம் ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுடைய நேர்காணலை பற்றிய ஒரு சிறிய அலசலை செய்திருக்கணும். மீண்டும் நாளை வேறொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.